பார்க்கவே இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கிற தோசை குதிரைவாலி அரிசியில பண்ண தக்காளி தோசைங்க. 2 டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசி. நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாமை, திணை, வரகு எது வேணா எடுத்துக்கலாம். இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறினாவே போதுங்க. ஆனா நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில பண்றேன். காலையில ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி தண்ணி ஊத்திட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரிசிக்கு 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 அல்லது 5 வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேங்காய் கட் பண்ணி எடுத்ததால தேங்காயும் வரமிளகாயும் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நீங்க துருவி எடுத்திருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு கூட அரைச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்னா போட்டா அந்த கட் பண்ண தேங்காய் அரைப்படாது. அதனாலதான் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்த பொருள் எல்லாம் சேர்க்கிறேன். இப்ப இது கூடவே நான் அந்த தண்ணி வடிச்சு வச்சிருக்க குதிரைவாலி அரிசியும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. இது நீங்க கிரைண்டர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாவு ரெடி ஆயிரும். இது மிக்சியில நான் போடுறேன், கொஞ்சமா இருக்குன்றதுனால. 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கும் போது இன்னும் தண்ணி விடும். அதனால அளவா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு நைஸா வேண்டாங்க, ரவையை விட ஃபைனா இருக்கட்டும். தக்காளி கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஒரு குட்டி தக்காளி எடுத்து வச்சிட்டேன். அப்ப 4 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டா இருக்கும் 2 டம்ளர் அரிசிக்கு. இப்ப திருப்பி அரைச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்னா, நான் அரைச்ச அரிசியை தனியா எடுத்து வச்சுட்டு தக்காளியை மட்டும் தனியா போட்டு அரைச்சிருந்தேன்னா தக்காளி நல்லா நைஸா அரைச்சிருக்கும். இது நான் அரிசி அரைச்ச கலவையோடவே தக்காளி போட்டதுனால ரொம்ப நேரம் என்னால மிக்சி போட முடியல, ஏன்னா மேல தெரிச்சு வந்துரும்ன்றதுனால. அதனால தக்காளி நல்லா நைஸா அரைப்படல, குட்டி குட்டி பீசஸ் இருந்துச்சு. அதை நான் அப்படியே விட்டுட்டேங்க. நீங்க பண்ணும்போது அரிசி அரைச்சத பாத்திரத்துல ஊத்திட்டு தக்காளியை தனியா அரைச்சு இது கூட சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிருச்சு. உடனே நீங்க தோசை சுடலாம், புளிக்க வைக்க தேவையில்லை. கொத்தமல்லி தலை இருந்தா மட்டும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மாவு தாளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. நைட் ஊற வச்சு காலையில எந்திரிச்சு ஆட்டிட்டு உடனே தோசை சுட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சா கொஞ்சம் புளிச்சா நல்லா இருக்காது, ஏன்னா தக்காளியும் நம்ம போட்டிருக்கோம். ஃப்ரிட்ஜ்ல என்னதான் வச்சாலும் கொஞ்சம் புளிக்கும். எனக்கு இந்த அளவு மாவும் தக்காளிலையும் ஒரு 12 தோசை வந்துச்சுங்க. ஒரு கரண்டி தான் நான் ஊத்தினேன் ஒரு தோசைக்கு, 12 தோசை வந்துச்சு. நார்மலா தோசை ஊத்துற மாதிரி ஊத்தி எண்ணெய் ஊத்தி சூப்பரா திருப்பி போட வரும். ரொம்ப நல்லா லேசாவும் ஊத்த வருங்க. நம்ம அரிசி மாவு தோசை ஊத்துற மாதிரி ஊத்தின உடனே திருப்பி போடக்கூடாது, எடுக்க கூடாது. ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். ஏன்னா இந்த சிறுதானியம் நல்லா வெந்துதான் நம்ம சாப்பிடணுங்க. நான் இன்னைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி பண்ணேங்க.